சுருக்கமான சிலுவை பாதை. நம் அன்றாட வாழ்வில் ஆயிரம் சிலுவைகள் நம்மை எதிர்கொள்கின்றன. சோர்ந்து போகின்றோம், துவண்டு போகின்றோம். இயேசுவின் சீடர்களாகிய நாம் அவர் காட்டிய அன்பு பாதையாம் சிலுவை பாதை வழியிலே பயணித்துவிட்டால் சிகரமாம் வான்வீட்டின் பங்காளிகளாவோம் என்ற நம்பிக்கையில் நம் விசுவாச பயணத்தை தொடர்வோம். முதல் நிலை. குற்றவாளி என தீர்ப்பு பெற்ற குற்றமற்ற இயேசுவே, எனக்காக நீர் குற்றமேற்றீர் என்பதை உணர்கிறேன. குற்றத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை இனம் கண்டு விலகவும் பிறர் குற்றங்களை மன்னிக்கும் நல்மனதினை தாரும் ஆண்டவரே. அமென். இரண்டாம் நிலை. பார சிலுவையை தோளில் சுமந்த இயேசுவே, எனக்காக நீர் சிலுவை சுமந்தீர் என்பதை உணர்கிறேன். எங்கள் அன்றாட வாழ்வில் பிறருக்கு சுமையாகவும் இடைஞ்சலாகவும் இல்லாமல் வாழ வரம் தாரும். எங்கள் சிலுவையை மனமுவந்து சுமக்க வரமருளும் ஆண்டவரே. அமென். மூன்றாம் நிலை. சிலுவை பாரத்தால் முதல் முறை விழுந்த இயேசுவே, இந்த முதல் வீழ்ச்சி எனக்காக என்பதை உணர்கிறேன். தீய நாட்டங்களும் பாவ இச்சைகளுக்கும் எங்கள் உள்ளத்தோடு ஒப்பந்தம் செய்யாதிருக்க வரமருளும் ஆண்டவரே. அமென். நான்காம் நிலை. அன்பு அன்னையிடம் ஆறுதல் பெற்ற இயேசுவே, உம் தாய் இம்மனுகுலத்தின் தாய் என்பதை உணர்கிறேன். பெற்ற தாயையும் பெரியவர்களையும் போற்றி காக்கும் பண்புள்ள பிள்ளைகளாக வாழ வரமருளும் ஆண்டவரே. அமென். ஐந்தாம் நிலை. சீமோனின் உதவியை ஏற்ற இயேசுவே, தன்னலம் மறந்து பிறர் நலம் நாடும் சீமோன்களாக பிறர் தேவைகளில் உதவிடும் நல்ல உள்ளம் தாரும் ஆண்டவரே. அமென். ஆறாம் நிலை. களைத்த முகம் வெரோனிக்காவால் துடைக்கப்பெற்ற இயேசுவே, பிறர் துன்பத் துயரங்களைக் கண்டு பார்வையாளர்களாகவோ பரிதாபப்படுபவர்களாகவோ இல்லாமல் பங்கெடுப்பவர்களாக வாழ வரமருளும் ஆண்டவரே. அமென். ஏழாம் நிலை. இரண்டாம் முறை கால் இடறி வீழ்ந்த இயேசுவே, என் பாவங்களே உம்மை இடற செய்தன என்பதை உணர்கிறேன். என் பாவங்களால் உம்மை வேதனைப்படுத்துவதை தவிர்த்து உம் பேரிரக்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து மீண்டும் எழுந்திட வரமருளும் ஆண்டவரே. அமென். எட்டாம் நிலை. எருசலேம் மகளிருக்கு ஆறுதலளித்த இயேசுவே, உம்மை நினைத்து நெஞ்சம் உருகுகின்றேன். எங்கள் வேதனைகள் பலவாயினும் உம்மை போல் நாங்களும் பிறர் மனக்காயங்களை ஆற்றும் மருந்தாக வாழ வரமருளும் ஆண்டவரே. அமென். ஒன்பதாம் நிலை. மூன்றாம் முறையாக மண்ணில் மடி சாய்ந்த இயேசுவே, பணம், பொருள், பதவி ஆகியவற்றின் பிடியில் சிக்கி தவிக்கும் நாங்கள் சோதனைக்கு உட்படாதவாறு விழித்திருந்து ஜெபிக்கும் நல்மனத்தினை தாரும் ஆண்டவரே. அமென். பத்தாம் நிலை. எனக்காக ஆடைகள் இழந்த இயேசுவே, என் சிந்தனை, சொல், செயல் அனைத்தும் உம்மை அவமானப்படுத்தாமலும் காட்டிக் கொடுக்காமலும் இருக்க வரம் தாரும் ஆண்டவரே. அமென். 11ஆம் நிலை. எனக்காக சிலுவையில் ஆணிகளால் அறையப்பட்ட இயேசுவே, தற்பெருமை, ஆணவம், அகங்காரம் போன்ற எம் பாவங்களே ஆணிகள் என்று உணர்கின்றேன். அன்பு, அமைதி, பிறர் நலம் போன்ற புண்ணியங்களில் வளர வரமருளும் ஆண்டவரே. அமென். 12ஆம் நிலை. எனக்காக உயிர் துறந்த இயேசுவே, இனி இழப்பதற்கு உம்மிடம் ஒன்றுமில்லை என்று அறிவேன். என் பாவங்களும் குற்றங்களும் உம்மோடு இறக்க வரம் தாரும் ஆண்டவரே. அமென். 13ஆம் நிலை. தாயின் மடியில் கிடத்தப்பட்ட இயேசுவே, தாயின் மடியில் தொடங்கி தாயின் மடியில் முடிந்த உம் வாழ்க்கை எமக்கு போதித்த பாடம் ஒன்றே. அன்பு, அன்பு, அன்பே அனைத்திலும் சிறந்தது என்று வாழ வரமருளும் ஆண்டவரே. அமென். 14ஆம் நிலை. கல்லறைக்குள் அடங்கிய இயேசுவே, என் பாவங்களையும் பாவ வாழ்க்கையையும் பாவ சிந்தனைகளையும் உம்மோடு புதைக்க வரம் தாரும் ஆண்டவரே. அமென்.